அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். பங்குனி மாத ராசி பலன். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய், புதன், ராகு, 5இல் சனி, சூரியன், சுக்கிரன், அஷ்டமத்தில் குரு, 10ஆம் இடத்தில் கேது ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறார். ஆக ஜீவனஸ்தானத்தில் கேது இருப்பதால் பல குடும்ப பிரச்சனைகள் தங்களுக்கு கவலையை அளிக்கும். கணவன் மனைவியிலேயே பரஸ்பர அந்யோன்யம் குறையும். ஒன்றும் இல்லாத விஷயங்களுக்கு கூட அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வரலாம். கவனம் தேவை. உறவு பாதிக்கப்படும். பண பற்றாக்குறை ஏற்படும். குடும்ப பிரச்சனைகள் தலைதூக்கும். விவாக முயற்சிகளில் தடங்கல்கள், தாமதங்கள் உண்டாகலாம். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமைவதில் தடங்கல், தாமதம் உண்டாகும். வரவை விட செலவுகளே அதிகமாக இருப்பதால் மனக்கலக்கம் அடைவீர்கள். மாத கடைசியில் கடன் வாங்க வேண்டிய அவசியம் உண்டாகும். உத்தியோகத்தை பொறுத்தவரை அன்றாட பணிகளில் தாங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். தாங்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டி வரும். சிலருக்கு வேண்டாத இடங்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம். அன்றாட பணிகளில் தாங்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் உயர் அதிகாரிகளின் கண்டிப்புக்கு ஆளாக நேரிடும். தொழில் வியாபாரத்தில் கடினமான போட்டி நிலவுகிறது. போட்டிகள் அனைத்தையும் சமாளித்து தாங்கள் வரவேண்டியிருக்கும். வெளியூர் பயணங்கள் தாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நன்மை தராது, அனுகூலமாக இருக்காது. பொறுமை, நிதானம், புத்தி சாதுரியம் அவசியம் வேண்டும். சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமைகள் உண்டாகலாம். கலைத்துறை அன்பர்களுக்கு கிரக நிலைகள் சரியில்லை. கையில் இருக்கும் வாய்ப்புகள் அனைத்தும் கை நழுவி போகும். இருக்கின்ற வாய்ப்புகளை சாதுரியமாக பயன்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்காது. பல தயாரிப்பாளர்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படும். அரசியல் துறை அன்பர்களுக்கு சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். அரசியல் சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் சாதகமாக இல்லை. கட்சிக்குள் தங்களுடைய புகழ், செல்வாக்குக்கு பங்கம் ஏற்படும். தங்களை பற்றி இல்லாத வதந்திகள் பரவும். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்பட மாட்டாது. தேர்தல் நெருங்கி வருவதால் தாங்கள் சீட்டுக்காக முயற்சி செய்தாலும் கிடைப்பது கடினம். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. கெட்ட சகவாசத்தை குறைத்தல் வேண்டும். அதிகாலை எழுந்து தாங்கள் படித்தல் வேண்டும். விவசாயத்தை பொறுத்தவரை ஓரளவு நன்மை உண்டாகும். நஷ்டம் வர வாய்ப்பில்லை. கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். வருமானம் உண்டு. ஆக உடல் நலனை நன்றாக பராமரியுங்கள். தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் நடைபெறும். ஹரே கிருஷ்ணா.